இன்னைக்கு ஒபிசிட்டிங்கிறது உலகம் ஃபுல்லா போதுமான அளவு பேசப்படாத ஒரு பப்ளிக் ஹெல்த் இஷ்யூவா மாறி இருக்கு. நான் என்ன பண்ணாலும் சரி எனக்கு வெயிட் மட்டும் குறையவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாரும் ரியலைஸ் பண்ணாத ஒரு விஷயம் என்னன்னா இவங்களோட வெயிட் லாஸ் ஜர்னி மேல இவங்களோட மைண்டுக்கு நிறையவே இம்பாக்ட் இருக்குது. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 7 சைக்கலாஜிக்கல் ட்ரிக்ஸ் ஃபார் வெயிட் லாஸ். நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாராச்சும் வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தென் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். 7 சைக்கலாஜிக்கல் ட்ரிக்ஸ்க்கு அப்புறம் ஒரு போனஸ் டிப்பும் இருக்குது. அதனால இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஒரே ஒரு ப்ராசஸ் தான் இருக்குது. அதான் கேலரி டெஃபிசிட். இதை மற்ற இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசுறத நீங்க நிறைய வாட்டி கேட்டிருப்பீங்க. ஒன்றும் புதுசு இல்லை. நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாட்டில் புரோட்டீன், ஃபேட், கார்போஹைட்ரேட்ஸுங்கிற 3 மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கும். இது எல்லாத்துலேயும் நான் ஒவ்வொரு கிராம் எடுத்தேன்னா அதில் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் கேலரிஸ் இருக்கும். நீங்கள் செலவு பண்ணுறதை விட கம்மியான கேலரிஸை நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் கண்டிப்பாக நடக்கும். இந்த ப்ராசஸ் பேர் தான் கேலரிக் டெஃபிசிட். தினம் ஸ்பெண்ட் பண்ணுற கேலரிஸும் சாப்பிட்ற கேலரிஸும் ட்ராக் பண்ணுறது நிறைய பேருக்கு டைம் கன்சியூமிங்காகவும் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காகவும் இருக்கும். என்ன தான் கேலரி ட்ராக்கிங் ஆப்ஸ், ஹெல்த்திஃபை மீ மாதிரியான ஆப்ஸை யூஸ் பண்ணாலும் காலப்போக்கில் கடுப்பாகி இதை குவிட் பண்ணிடுவாங்க. இந்த ப்ராப்ளமை டேக்கிள் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதுதான் போர்ஷன் கண்ட்ரோல். ஆனால் இது சொல்கிறத விட செய்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. விச் பிரிங்ஸ் மீ டு சைக்கலாஜிக்கல் ட்ரிக் நம்பர் 1. யூஸ் அ ஸ்மால் ப்ளூ கலர்ட் பிளேட். ப்ளூ ஹை, எனக்கும் பிடிச்ச கலர் ப்ளூ. நம்ம சாப்பிட்ற பிளேட்டோட கலர் நம்ம எவ்வளோ குவான்டிட்டி சாப்பிட்றோங்கிறத அதிகமாகவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ப்ளூ கலரில் நமக்கு சாப்பிட்றதுக்கு இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் அவைலபிளாக இருக்குது. அதனாலேயே இந்த கலர் பிரெயினில் ஒரு ஸ்ட்ராங் அப்பிடைட் ரெஸ்பான்ஸை ட்ரிகர் பண்ணாது. அது மட்டும் இல்லாமல் ஹியூமன் எவல்யூஷனில் நம்மளாம் காட்டுவாசியாக வேட்டையாடி காய்கறி பழம்னு பறித்து சாப்பிட்டு இருந்த டைமில் நம்ம பிளாக், ப்ளூ அண்ட் பர்பிள் கலர்ஸை அவாய்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா இந்த கலர்ஸ்லாம் அந்த ஃபுட் ஐட்டமில் பாய்சன் இருக்கிறதுக்கான அறிகுறி. இந்த 3 கலர்ல இருந்தும் ப்ளூ கலர் தான் நம்மளோட அப்பிடைட்டை சப்ரஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நிறைய சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் நமக்கு சொல்லுது. இன்னொரு ப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயம் என்னன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு பெரிய பிளேட்டுக்கு பதிலாக சின்ன பிளேட்டை யூஸ் பண்ணோம்னா அதில் கம்மியான ஃபுட் ஐட்டம்ஸ் வச்சா கூட நமக்கு அந்த பிளேட் ஃபுல்லாக தெரியும். இதனாலேயே நம்ம சப்கான்ஷியஸாக கம்மியாக சாப்பிட்றதுக்கு ட்ரிக் ஆயிடுறோம். சைக்கலாஜிக்கல் ட்ரிக் நம்பர் 2. யூஸ் டிம் லைட்ஸ் வைல் ஹேவிங் டின்னர். நீங்கள் அன்லிமிட்டெட் சாப்பாடு சர்வ் பண்ணுற புஃபேக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸை நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி டிம் லைட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஃபர்ஸ்ட், நம்மளை இது கம்மியாக சாப்பிட வைக்கும். அண்ட் செகண்ட், ஒரு ரொமான்டிக் மூடை இது செட் பண்ணும். ஏன்டா மூஞ்சி அப்படி வச்சிருக்க? மூஞ்சில ரொமான்டிக் இருக்கா? ஸோ டின்னர் சாப்பிடும் போது நீங்கள் டிம் லைட்ஸை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் அதிகமாக சாப்பிடாம இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதுக்குன்னு சாப்பாட்டில் கற்பாம்பூச்சி விழுந்தால் கூட தெரியாத அளவுக்கு ரூம் இருட்டாக்கிறாதீங்க. நீங்கள் சாப்பாட்டை தெளிவாக பார்க்குற அளவுக்கு லைட் இருக்கணும். சைக்கலாஜிக்கல் ட்ரிக் நம்பர் 3. டிஜிட்டல் கர்ஃப்யூ. நம்மள நிறைய பேர் டிவிலையோ ஃபோன்லையோ எதையும் பார்க்காம சாப்பாட்டை சாப்பிட மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு சாப்பாட்டில் கவனம் சுத்தமாக இருக்காது. நம்ம எவ்வளோ சாப்பிட்றோன்னு நமக்கு தெரியாது, எவ்வளோ டைம் போகுதுன்னு நமக்கு தெரியாது. மைண்ட்ஃபுல் ஈட்டிங்கை ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம சாப்பாட்டில் முழு கவனத்தோடு சாப்பிட்டோன்னா நம்ம எவ்வளோ சாப்பிட்றோங்கிற குவான்டிட்டியை நம்மளால் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ண முடியும். டிவி பார்த்துட்டு சாப்பிட்றத விட இது போர் அடிக்கிறதுனால நம்ம அதிக நேரம் சாப்பிட மாட்டோம். அதே மாதிரி அதிக குவான்டிட்டியும் சாப்பிட மாட்டோம். சைக்கலாஜிக்கல் ட்ரிக் நம்பர் 4. அவாய்ட் லிக்விட் கேலரிஸ். நான் அதிகமாக எதுவுமே சாப்பிட மாட்டேன், ஆனால் டெய்லி ஐஸ்கிரீம், மில்க் ஷேக்கும் கூல் ட்ரிங்க்ஸும் மட்டும் குடிப்பேன், எனக்கு வெயிட் கம்மியாக மாட்டேங்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கம்மி ஆகாது. எப்படி ஆகும்? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம்ஸில் நீங்கள் சாப்பாட்டை விட அதிகமான கேலரிஸ் கன்சியூம் பண்ணுறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா அது முழுங்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. நீங்கள் மெல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வெயிட்டை குறைக்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணியை தவிர மற்ற இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம்ஸை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸை குடிக்கிறத விட ஃப்ரூட்ஸை டேரெக்டாக சாப்பிட்றது நல்லது. சைக்கலாஜிக்கல் ட்ரிக் நம்பர் 5. சப்ஸ்டிடியூட் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங். நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக ஃபீல் பண்ணும்போது சாப்பாட்டை போட்டு அதிகமாக சாப்பிடுவாங்க. எஸ்பெஷலி ஜங்க் ஃபுட் அதிகமாக சாப்பிடுவாங்க. அவங்க மைண்டில் ஸ்ட்ரெஸ்ஸும் ஜங்க் ஃபுட்டும் அசோசியேட் ஆகிருக்கு. உங்களுக்கும் இந்த பழக்கம் இருக்குன்னா வேற ஒரு பிஹேவியரை வச்சு சாப்பிட்றத ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எப்போல்லாம் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்களோ அப்போது 2 கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் ஒரு 10 minutes வாக் போகலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நீங்கள் அதிகம் சாப்பிடாம இருப்பீங்க. தண்ணி குடிச்சிட்டு வாக்கிங் போகிறதுனால உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவலும் கம்மியாகும். சைக்கலாஜிக்கல் ட்ரிக் நம்பர் 6. ஈட் மோர் ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் சாப்பிட்றதுனால என்னடா சைக்கலாஜிக்கல் ட்ரிக்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம ஒவ்வொரு மீல்லையும் ப்ரோட்டீன் இன்க்ளூட் பண்ணுறதுனால நம்ம வயிறு ஃபுல்ஃபில்டாக இருக்கும். நம்ம நடுவில் ஸ்நாக்ஸ் அதிகமாக சாப்பிடாமல் இருப்போம். ப்ரோட்டீன் சாப்பிட்றதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. இது உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கே நம்ம பாடி கொஞ்சம் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணும். இதுக்கு பேர் தான் தெர்மிக் எஃபெக்ட் ஆஃப் ஃபுட். கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட், ஃபைபரை விட ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு பாடி இன்னும் அதிகமாக கேலரி ஸ்பெண்ட் பண்ணுது. ஸோ இஃப் யூ ஆர் ட்ரைங் டு லூஸ் வெயிட், திஸ் இஸ் குட் ஃபார் யூ. Psychological trick number 7. Compound your physical activity.
நீங்கள் நாள் ஃபுல்லாக ஒரே இடத்துல உட்காந்துட்டு நான் ஜிம்முக்கு போய் 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறதுல எல்லா கேலரிஸும் பேர்ன் ஆயிரும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ஆக போகிறதில்ல. ஒரு ஆவரேஜ் ஜிம் ஒர்க் அவுட்டில் 200 to 400 கேலரிஸ் தான் 1 ஹவருக்கு பேர்ன் ஆகும். அப்போ ஜிம்முக்கு போகிறதே வேஸ்ட்டாக நீங்கள் கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் ஜிம்முக்கு மற்ற பெனிஃபிட்ஸ்க்காக போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரென்த் அண்ட் கார்டியோவாஸ்குலர் ஃபிட்னஸ். உங்களோட ஜிம் ட்ரெயினர் உங்களுக்கு ஃபேட் லாஸ் எக்ஸசைஸ்னு ஏதாச்சும் கொடுத்தார் அப்படின்னா தயவு செஞ்சு ட்ரெயினரை மாற்றுங்க. பிகாஸ் தெர் இஸ் நோ சச் திங் அஸ் அ ஃபேட் லாஸ் எக்ஸசைஸ். நீங்கள் டெய்லி ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க, லிஃப்ட்டில் போகிறதுக்கு பதிலாக படிக்கட்டு ஏறி போகிறீங்க, பக்கத்தில் இருக்க இடத்துக்குலாம் நடந்தே போகிறீங்க, டெய்லி உங்களோட ஸ்டெப் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களோட டெய்லி டோட்டல் கேலரிக் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி உங்களோட டெய்லி டோட்டல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை கம்பவுண்ட் பண்ணும்போது உங்களுக்கு கம்மியான மென்டல் எஃபர்ட் தான் தேவைப்படும். த சேம் வே நீங்கள் டெய்லி ஜிம்முக்கு போய் ரொம்ப ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமே மோட்டிவேஷன் போய் ரொம்ப சீக்கிரம் குவிட் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு எனர்ஜியோ மோட்டிவேஷனோ என்னைக்கு அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அன்னைக்கெல்லாம் நீங்கள் ஜிம்முக்கு போய் ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். என்னைக்கெல்லாம் உங்களுக்கு மோட்டிவேஷன் கம்மியாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அப்பயும் நீங்கள் ஜிம்முக்கு போகணும். அதே ப்ரோக்ராமை ஃபாலோ பண்ணுங்கள், ஆனால் இன்டென்சிட்டி கொஞ்சம் கம்மியாக வைங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால எக்ஸசைஸுங்கிறது உங்கள் மைண்டில் ஒரு ஆட்டோமேட்டிக் ஹேபிட்டாக கிரியேட் ஆயிரும். நான் கடைசியாக ஒரு போனஸ் டிப் தரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஹியர் இட் இஸ். ஆட் அக்கௌண்டபிலிட்டி. உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னியில் நீங்கள் எப்போல்லாம் ட்ராக்கை விட்டு தள்ளி போகிறீங்களோ அப்போல்லாம் உங்களை கேள்வி கேட்குற மாதிரி உங்களுக்கு க்ளோஸாக யாராச்சும் இருந்தால் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களோட பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை சிப்ளிங்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி அவங்க கேள்வி கேட்குறத அவாய்ட் பண்ணுறதுக்குனே நீங்கள் ஜிம்முக்கு போவீங்க, படிக்கட்டு ஏறுவீங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றத நிப்பாட்டுவீங்க, அப்புறம் பிளானை ஃபாலோ பண்ணுவீங்க. எப்பயுமே நம்ம தனியாக ஒரு விஷயத்தை பண்ணுறதை விட கூட யாராச்சும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதை பண்ணுறது நமக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ரிமெம்பர், வெயிட் லாஸ் இஸ் நாட் அ 100 meter sprint, இட்ஸ் அ மேரத்தான். ஸோ எய்ம் ஃபார் கன்சிஸ்டன்ட் ப்ராக்ரஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த மாதிரி கண்டென்ட் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பேட் பிஹேவியருங்கிற என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.